இப்போ நம்ம வந்து கோயில் கிருஷ்ணகிரியில் இருக்குதுன்னு சொன்னால் சத்தியமாக கிருஷ்ணகிரிக்காரன் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து வாய்ப்பு எந்த கோயில்லையும் கிடைக்காது. ஏன்னா நம்மளே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பாக்கியம், அது கிடச்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலை. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த புளியரசி மலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா படுத்துட்டு தான் சாமி கும்பிடணும். நடந்து போக முடியும், ஒரு ஆளுக்கு மேலே போக முடியாதுங்க. கண்டிப்பாக படிக்கட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். இது மேலே தான் காலை வச்சு ஒவ்வொரு காலாக வச்சு ஏறணும் பாருங்கள். இந்த மாதிரி காலை வச்சு ஒவ்வொரு படியாக தான் வச்சு ஏறணும். அப்படி ஆபத்தான இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எவ்வளோ செலவாகும், ஃபேமிலியோட போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம ஜங்கல் ஜர்னி சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து இது போல் பல அட்வென்ச்சரான வீடியோகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புளியரசி மலைக்கு நாங்கள் தருமபுரியிலேருந்து போனோம். எங்களுக்கு வந்து 75 கிலோமீட்டர் வந்துச்சு. இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று ராயக்கோட்டை வழியாகவும் இன்னொன்று கிருஷ்ணகிரி வழியாகவும். நாங்கள் ராயக்கோட்டை வழியாக தான் போனோம், கிலோமீட்டர் மிச்சமாக விட்டுன்னு. இந்த புளியரசி மலைக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல இந்த பூஞ்செடிங்களை பார்த்தேன். அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ, இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. இந்த பூ பேர் தெரியல, உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாமிக்கு பறிச்சுட்டு போகலான்ட்டு வந்தோம். வண்டி நிறுத்திட்டு அப்படியே சாமி இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க நிறையா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவு. கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டோம், பறிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நாம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டோம், இதுவே போதும்னு சொல்லிட்டு பறிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை போனீங்கன்னா இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அந்த புளியரசி மலைக்கு. வாங்க போகலாம். பூ சூப்பராக இருக்குது வழியில், அதனால் பறிச்சுக்கிட்டோம் அந்த அம்மனுக்கு. சுமார் 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தொட்டி இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வண்டி நிறுத்தணும். மலையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் மலை. இங்கே வந்து காலையிலேயே வந்துவிட்டோம், அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இங்கே தண்ணி இருந்துச்சு. இங்கே விவசாயத்துக்காக இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் சீவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். இன்னும் ஒரு 600 மீட்டர் தான், இதுக்கு மேலே வண்டி போகாது. அங்கே வண்டி நிறுத்திட்டு அப்படியே மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அங்கே தெரியுது பாருங்கள், அதோ அந்த கொனையில் அந்த உச்சிக்கு தான் போகணும். நம்ம இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வழியை நடந்து போகணும். இங்கே தெரியுது பாருங்கள், இந்த வழியாக போயிட்டு அப்படியே மேலே ஏறி மேலே போகணும். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இங்கேருந்து வந்தோம். இங்கே சின்னதாக ஒரு நாகர் சிலை இருக்குது பாருங்கள். இவரை கும்பிட்டு அப்படியே நம்ம இந்த வழியாக மேலே போகலாம். இல்லைன்னா 2 வீலர்லேயே போகணுன்னா இதில் போனீங்கன்னா டாப்புக்கே போயிடலாம். நம்ம நடந்தே போய் கேரி பண்ணிவிட்டு ட்ரக் பண்ணிவிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வண்டி நிறுத்திட்டோம். நீங்கள் 2 வீலர் இங்கே பார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் பார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து சேஃப்டின்றது கிடையாது. இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். ஒருவேளை உள்ளூர்வாசிகள் யாராவது வந்து ஏதாவது பண்ணாங்கனாக்கா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, நம்ம தான் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற நாகரை கும்பிட்டு நம்ம மலையேறலாம். நீங்கள் மலை ஏறும்போது பார்த்து ஏறுங்க.
வலி கூறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம் பாசை பிடிச்சி போயிருக்கு. எப்படி நம்ம வண்டியில் வரும்போது ஒருத்தர் மேலே ஏறி போயிட்டு இருந்தார். அவர் இருக்காரான்னு பார்க்கலாம். போய் பாதி தூரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருக்காருங்க, நம்ம வரும்போது பார்த்தோம். இருக்காரு. பா இங்கே வேலைக்கு போகிறீங்களா? ஆ, கோயிலுக்கா? கோயில் திறந்துருக்குமா? திறந்துக்க மாட்டோம். கோயில் திறந்துருக்கா? அப்புறம் எப்படி? அவர் வர்றாரு, அவர் பூஜாரி வர்றாரு. பூஜாரி வருவாரா? எவ்வளோ நேரத்துக்கு வர்ற? ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். 9 மணிக்கு வருவாரா? மேலே ஆளுங்க யாருன்னா போயிருக்காங்களா? இல்லை, யாரும் போகல. சரி சரி. நீங்கள் இதே ஊரா? அங்கே வரும்போதே பார்த்தேன், நீங்கள் ஏறி வந்துட்டு இருந்தீங்க. எப்படி? வண்டியில் வரும்போது பார்த்தேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குப்பா? இன்னும் கொஞ்சம் தூரம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானா? சரி சரி. வேலை நடக்குதா மேலே? இல்லை இல்லை, பூஜை அப்பப்போ பூஜை பண்ணுறாங்க. ஆ, பூஜை பண்ணுறாங்க. பூஜை வேலை பண்ணுறாங்க. பூஜை. சரி சரி. சுவாமி வீட்டுக்கு போவாங்க. 9 மணிக்கு வந்துடுவாரா கேரண்டியா? அதே சாப்பாடு கூட அவருக்கு தான் சாப்பாடு. அவருக்கு தானா? சரி சரி சரி. நான் மேலே போய் வெயிட் பண்ணுறோம்பா. சரி பாருங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, 2 வீலரில் வந்தால் டாப்பில் வரலான்னு. பாருங்கள், இதுதான் வழி. இதில் வந்தீங்கன்னா 2 வீலரில் மேலேயே வந்துடலாம். நம்ம இப்போ வந்து இந்த வழியாக வந்து நடந்து வந்தோம். இந்த வழியாக வந்துட்டு பாருங்கள் எப்படி மேலே ஏறி போகணும். இந்த மலை பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 1500லேருந்து 2000 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ட்ரக் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்தே போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 வீலர்லேயே டாப் வரைக்கும் போகலாம். நாங்கள் நடந்து தான் வந்தோம். கோயிலுக்கு வந்ததுமே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துளசி செடி வச்சுருக்காங்க. இது இவங்களே வச்சுருப்பாங்களா இல்லை தானாக முளைச்சதான்னு தெரியல. இதில் பிடுங்கி நம்ம மாலையாக கூட செஞ்சு சாமிக்கு போடலாம். இப்படியே போனீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் கோயில். கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 2200 மீட்டருக்கு மேலே ஒரு மலை உச்சியில் 2 பாறைக்கு இடுக்க தாங்க இந்த கோயிலையே கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க எல்லாம் இங்கே இருக்கிற பாறைகளை வச்சு இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. காலையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கோயில் திறக்கிறோம். நம்ம கொண்டு வந்த பூஜை பொருளெல்லாம் வச்சு இந்த சாமிக்கு கும்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மலைக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கான், அங்கே ஒரு சாமி இருக்கும். அதை போய் கும்பிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட்டு ஒரு குளம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா 2 பாறை, அதாவது கீழே ஒரு பாறை இருக்குது பாருங்க. இது இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சிமெண்ட்டு. இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது பாறை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது இது பாறை. அந்த பக்கம் பின்னாடி இருக்குது பாருங்க, அதுவும் பாறை. ஒரு குகை மாதிரி இந்த சிலையை இங்கே வைக்கிறதுக்காகவே செஞ்சப்பட்ட குகை மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது பாறை. அதே மாதிரி இதுவும் பாறை. அவங்க வச்சது என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் அவங்க வச்சுருக்கிறது. மற்றபடி இது எல்லாமே ஒரு குகையோட அமைப்பில் தான் இருக்குது. அதை அப்படியே சேர்த்து வச்சு இந்த சிலை நிறுவனத்துக்கு மட்டும் இங்கே வந்து ஒரு திண்ணை மாதிரி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பாறை தாங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க தவறி கீழே எதனா விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்படியே காட்டுறோம் பாருங்க, முன்னாடியிலேயே இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு.
இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு உட்காந்தோம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். அப்படியே தியானத்தில் முழுகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். அப்படியே ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா யாரோ வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முழிச்சே பார்த்தேன். அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நம்ம இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம். ஒரு மணி நேரம் இருக்கும். திருப்தியாக நாமளே பூஜை பண்ணிவிட்டு நாமளே வந்து சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி வந்து வாய்ப்பு எந்த கோயில்லையும் கிடைக்காது. ஏன்னா நம்மளே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பாக்கியம். அது கிடச்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலை. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த கோயில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓ நமச்சிவாயா. பார்த்து வரணும், குனிஞ்சு தான் வெளியே வரணும். நீங்கள் வரும்போது வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே மீதிக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட டாப் வியூ. இங்கே இருக்குது பாருங்கள், நாமம் போட்டிருக்காங்க. அப்படியே காட்டுறோம் பாருங்க. கோயில் வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்கே பின்னாடி நம்ம பார்த்தோமில்ல, அங்கே இருக்கு கோயில். அந்த பக்கம் மலை, ஒரு மலை ஏறணுமில்ல, தீபம் ஏற்றுற மலை. அது பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் நம்ம கிருஷ்ணகிரியில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட்ல ஒரு கோயில் இருக்குதுன்னு சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, காலையில் டிஃபன் சாப்பிடல, அதனால் பசி எடுத்துக்கிச்சு. அதனால் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த தண்ணியை வச்சு எப்படி தாண்டதுன்னு தெரில, வரைஞ்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு கோயில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இங்கே யாருமே வரதில்லை போல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியணும். மற்ற கோயில் மாதிரி இந்த கோயிலும் நல்லா ஃபேமஸ் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடியல, டயர்டாயிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் இப்போ போய் சாப்பிட்றேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க.